டெய்லி நம்ம இந்த 5 ஃபுட்ட சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா இது உங்களுக்கு அன்ஹெல்தின்னு தெரியுமா? உன்கிட்ட என்ன இருக்கோ அத பூரா ரவண்ட செட்டா உடனே அதுக்கு போ சேர்ந்த தொழில டெவலப் பண்றதுக்கு யோசிப்பாங்களா? நாங்களாம் எவ்வளவு யோசிக்கலாம். என்ன நான் சொல்லப் போற இந்த 5 ஃபுட்டோட ரேட்டிங் பாத்துடலாமா? இந்த வீடியோக்குள்ள போகறதுக்கு முன்னாடி என்ன மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோவை மறக்காம சேவ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. கோகோகோலா. இது சுகரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கேட்டகரியில வரும். இதுக்கு ஒரு பெரிய முட்டை கொடுக்கலாம். இதனால உங்க சுகர் லெவல் ஜாஸ்தியாகும் அண்ட் வெயிட் கெயினும் ஜாஸ்தியாகும். கண்டிப்பா இது அன்ஹெல்தி ஃபுட் தான். ஃப்ரைட் ரைஸ் மேம். இது ஃபாஸ்ட் ஃபுட் கேட்டகரியில வருது. இதுக்கு 5 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். இதுல நிறைய டேஸ்ட் மேக்கர்ஸ் அண்ட் அடிட்டிவ் கலர்ஸ் ஆட் பண்றதுனால மாசத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கலாம். பீஃப் மேம். இது ப்ராசஸ் மீட் கேட்டகரியில வருது. இதுக்கு ஒரு ரேட்டிங் நான் 5.5 கொடுக்குறேன். ஏன்னா நிறைய ஜிம் போகிறவங்க வந்து as பார்ட் ஆஃப் தியர் டயட் இதை எடுத்துக்கிறாங்க. நிறைய பேர் இது ஏன் அவாய்ட் பண்றாங்கன்னா நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் லைக் சோடியம் யூஸ் பண்றாங்க. ஸோ இது மந்த்லி ஒன்ஸ் நீங்க கன்சியூம் பண்ணலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. இது நிறைய குழந்தைங்க தினமும் விரும்பி சாப்பிடுறாங்க. இதோட ரேட்டிங் நான் 0 கொடுக்குறேன். ஏன்னா இது டீப் ஃப்ரைட் ஃபுட்டா இருக்கிறதுனால டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் லெவல் ஜாஸ்தி இருக்கு. உங்க ஃபேட் கண்டென்ட்டும் ஜாஸ்தியா இருக்கும். அன்ஹெல்தி ஃபுட்ஸ் பத்தி உங்களுக்கு ஜாஸ்தி தெரிஞ்சுக்கணும்னா என் வீடியோவை ஃபாலோ பண்ணிட்டு அன்ஹெல்தின்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு டிஎம் பண்றேன்.